அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நான் உங்கள் எல்லாத்துக்குமே வைக்கிறேன். அதுக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இப்போ என்னோடய பார்வையில் நான் வாழ்க்கைனா என்னன்னு சொல்ல வரேன்டா, வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இடைப்பட்ட காலம் தான் வாழ்க்கைங்கிற ஒரு பயணம். இந்த பயணத்தில் நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். அப்போ இந்த பயணத்தில் வந்து இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் ஒன்று, என்ன விஷயம்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய சோகங்களை சுமக்குறாங்க. அளவுக்கு மீறிய சோகங்கள்னால் கஷ்டங்கள்னால் டிப்ரெஷன் சொல்லலாம். எப்படின்னா, நாளைக்கு என்ன ஆக போகுது, இந்த வேலை நாளைக்கு என்கிட்ட இருக்குமா, நாளைக்கு நான் இதை பண்ணணும், நாளைக்கு எனக்கு இவ்வளோ காசு வேணும், இங்கே நான் ஃபீஸ் கட்டணும், இது எனக்கு இருக்குது, இந்த தேவை இருக்குது, இந்த நீட்ஸ் இருக்குது, அடுத்த வருஷம் இதெல்லாம் வேணும் எனக்கு. அந்த மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அதை இப்போ நினச்சி நம்ம டிப்ரெஷன் ஆகி இப்போ ப்ரெசண்ட்டில் உள்ள சந்தோஷத்தை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படித்தான் நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வாழ்க்கைனா ரொம்ப ஈஸிங்க. லைஃப் இஸ் மோர் பியூட்டிஃபுல். என்ன ஆனாலும் தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வாழுங்க. இன்ஷால்லா வாழ்க்கை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வெற்றியை கொடுக்கும். இன்னொரு விஷயங்க, இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நம்ம டிப்ரெஷன் ஆயிரும். என்ன விஷயம்னா, இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், செலக்ட் ஆகலைன்னா டிப்ரெஷன் ஆயிரும். செலக்ட் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். ஐயோ போச்சுடா, வேலை இல்லைடா, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறோம். டிப்ரெஷன் ஆகலாம். ஒரு நம்ம வேலைக்குன்னு போகிறோம், அங்கே நம்மளுக்கு வேலை கிடைக்கல, அப்படி தான் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் கஷ்டம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஏதாச்சும் மாறுமா சொல்லுங்கள்? கவலை மட்டுமே நான் படுறேன். அதாவது எனக்கு ஐயோ அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படி நான் கவலை மட்டுமே படுறேங்க. வாழ்க்கையில் ஏதாச்சும் மாறுமா? இந்த கம்பெனி கிடைக்கலையா, நெக்ஸ்ட்டு கம்பெனிக்கு அப்ளை பண்ணு, நெக்ஸ்ட்டு கம்பெனிக்கு போ, அடுத்த வேலையை பாரு, என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். அதாவது ஒரு ஞானி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஞானிலாம் அவர் யாரும் சொல்லலை, நானாத்தையும் சொல்கிறேன். என்னோடய தாட்ஸ் இது வந்து எப்படின்னா, நானே நானின்னு சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து என்னென்னா, நான் தான் சொல்கிறேன். இதை வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னோடய கருத்து என்னென்னா, வாழ்க்கையில் முன்னேறணும்னா முதலாவதாக கவலைப்படாதீங்க. யாராக இருந்தாலுமே கவலை மட்டும் படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒரு விஷயத்தை எதுனாலையும் மாற்ற முடியாது. கவலை, ஓவர் திங்கிங், இதை மட்டும் நீங்கள் வந்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ போவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. என்ன, நம்ம வந்து கவலை மட்டுமே படுறது. அதாவது ஒரு வேலைக்கு போகிறோம், வேலை கிடைக்கலன்னா ஒரே கவலை, அதே நினச்சிக்கிட்டு ஐயோ வேலை இல்லைடா, என்னடா பண்ண போகிறேன், வேலை இல்லைடா போய் போடா, வேலையை பாருடா, அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருடா, என்ன ஆனாலும் பார்த்துக்குறோம்டா அப்படிங்கிறோட ஒரு மன தைரியத்தோடு இருங்க. யாராக இருந்தாலும் உடனே கவலைப்படுறது. இப்போ வேலைன்னு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நினச்சி கவலைப்படுறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்க ஆசைப்பட்றோம், இந்த விஷயத்தை ஆசைப்படுறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பசங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ ஒரு பெண்ணை காதலிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணை காதலித்து அந்த பெண்ணை நம்ம வந்து திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ அந்த பெண்ணு கிடைக்கலனா உடனே நம்ம வந்து கவலை கூட ஆகி, கவலைக்கு இதாகி அப்படியே ரொம்ப சோகமாக ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். பிரச்சனையே இல்லை, அந்த பெண் வேணாம் சொல்லிட்டு போயிடுச்சா, அதை விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ அந்த பெண் இருந்துச்சுன்னா அது நம்ம வாழ்க்கை, அந்த பெண்ணோட சேர்ந்து நம்ம வாழ்க்கை பயணிக்க போகுது. இப்போ அந்த பெண்ணு போயிடுச்சு, அப்போ அதை நினச்சி அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் கவலை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கவலை எல்லாத்துக்குமே இருக்கத்தான் போகுது, இல்லாமலாம் இருக்காதுங்க. கொஞ்ச நாள் கவலைப்படுங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வாங்க, உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும், வேறு யாருமே வாழ வைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் வாழணும். எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க. கவலைகளால் நீங்கள் வந்து சிலந்தி வலை மாதிரி கவலை வந்து அதில் சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் எந்திரிக்க முடியாது. சிலந்தி வலை எப்படி பின்னுன்னு பார்த்துருக்கீங்களா? அப்படியே ரொம்ப பார்த்தீங்கன்னா சிலந்தி வலை பின்னுறது அதால் மட்டும்தான் அவுக்க முடியும். நம்மளால் சிலந்தி வலையை கிழிக்கத்தே முடியும், அவுக்க முடியாது. அதனால் இந்த சிலந்தி வலை மாதிரி அந்த வாழ்க்கையை வந்து, அப்போ அந்த சிலந்தி வலை மாதிரி நம்ம அந்த கவலைக்குள்ளே நம்ம ஏன் சிக்கணும்? யோசிச்சு பாருங்கள். கவலை எல்லாத்துக்குமே இருக்குங்க. அதான் ஒரு பாட்டு ஒன்று வரும் தமிழில், அழகான பாட்டு. அது நம்மளோட ஒரு பாட்டு, இங்கே வந்துருச்சு. கவலை யாருக்கு இல்லை, அதை கடந்து போகணும் மெல்ல, அந்த மாதிரி ஒரு லைன், ஒரு அருமையான லைன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லைனு. அப்போ வாழ்க்கையில் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே மாறாதுங்க. அப்போ நம்ம வந்து கவலையை விடுங்க. அதாவது கவலைப்படுங்க, வேணான்லாம் சொல்லலை, கவலையை விடுங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இன்றைக்கி கவலைப்படுறீங்களா, ஓகே, நாளைக்கும் கவலைப்படுறீங்களா, ஓகே, 3ஆவது நாள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன, நம்ம முன்னேற்றத்தின் பாதையில் என்ன போகுது, அதை நினச்சி ஓடிக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும். கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி இருக்குங்க. எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க. கவலை மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லலாம், வாழ்க்கை வந்து அதாவது லைஃப் இஸ் மோர் பியூட்டிஃபுல், வாழ்க்கை ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களுடைய ஒப்பிட்டு பார்க்குறது. அவன் வாழ்க்கை அப்படி இருக்குது, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, அந்த மாதிரி. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா விளங்கிக்குங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களால் மட்டும்தான் வாழ முடியும்.
என் வாழ்க்கையை என்னால் மட்டும்தான் வாழ முடியும், வேறு யாராலுமே உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. இப்போ அப்துஸ் இருக்கிற இடத்துல அப்துஸுக்கு பதிலாக வேறு யாராச்சும் ஃபிட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வாழ முடியாது. அப்துஸோடைய வாழ்க்கையை அப்துஸ் மட்டும்தான் வாழ முடியும். உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் மட்டும்தான் வாழ முடியும். சரிங்களா? அதுதான் லைஃபு. நீங்கள் யாரோடையும் ஒப்பிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடாதீங்க. யார் என்ன பண்ணிட்டு போகிறான் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அந்த இறைவன் உங்களை படைச்சிருக்கான். அந்த இறைவன் தான் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கான். அவனுக்கு தெரியும், அதாவது யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு எப்படி கொடுக்கணும், யாருக்கு எப்போ கொடுக்கணும், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், அது அந்த இறைவனுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் எடுத்துக்கிறோமே, வீட்டில் ஒரு 4 புள்ள 3 புள்ள இருக்குன்னா பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணுவாங்க. இப்போ என் பிள்ளைக்கு அதை பண்ணணும், என் பிள்ளைக்கு இதை பண்ணணும், என் பிள்ளைக்கு அதை கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் அந்த பெற்றோர்கள் கொடுப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு இதை கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு அதை கொடுக்கணும், இந்த பெண்ணுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பார்த்து பண்ணுவாங்க. ஏன் அவங்க பார்த்து பண்ணுறாங்க? அவளுக்கு தெரியும்ல, இப்போ எந்த பிள்ளைக்கு நம்ம எதை கொடுக்கணும் அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இறைவன் வந்து நம்மளுக்கு என்ன செய்வான், கரெக்டாக கொடுப்பான். அவன் தானே நம்மளை அனுப்பியிருக்கான். அவன் மீது நம்பிக்கை வைங்க, அவன் கண்டிப்பாக கட்டாயம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பான். நீங்கள் யாருடையுமே உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடாதீங்க. அப்படி வாழ்க்கையை ஒப்பிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நிம்மதியே இருக்காதுங்க. நீங்கள் யார் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு ஆசைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. இதுதான் என் வாழ்க்கை. அதாவது மைண்ட் செட்டு தான். இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த மைண்ட் செட்டை மட்டும் நீங்கள் பக்காவாக வச்சுட்டுன்னு வச்சுக்கலேன், வாழ்க்கையில் என்னன்னாலும் பார்த்துக்கலாங்க. மைண்ட் செட் இதுதான்டா என் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் ஊர், இதுதான் என் வேலை, இதுதான் என் சம்பளம், இப்படி தான் நான் வாழ போகிறேன். இறைவன் இதை கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த இறைவன் இன்றைக்கி இதை கொடுத்துருக்கேன், நாளைக்கு இதை விட பெட்டராக கொடுப்பேன். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இதிலேருந்து தான், நான் ஜீரோலேருந்து தான் நான் வந்தேன். நாளைக்கு நான் லேக்ஸில் போவேன், க்ரோட்ஸில் போவேன் அப்படின்னு இறைவன் மீது நம்பிக்கை வைங்க. அதுக்காக உங்கள் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கவலை மட்டும் படாதீங்க. வாழ்க்கையில் திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னா, கவலைப்படாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த கவலை வந்து உங்களை சிலந்தி வலைக்குள்ளே பின்னிடும், அடைச்சிடும். அது அடைச்சிச்சுன்னா அதுலேருந்து வெளியே வரதே ரொம்ப கஷ்டமாகி போயிடும். ஸோ வாழ்க்கையில் கவலைப்படாதீங்க. கவலைப்படுங்க, வேணான்னு சொல்லலை. என்ன விஷயத்துக்காலும் கவலைப்படுங்க, வேணான்னு சொல்லலை. கவலை எல்லாத்துக்குமே இருக்கும். 2 நாள் படுங்க, 1 நாள் படுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொட்டீன் லைஃபுக்கு வந்துருங்க. அதை விட்டு கவலையை மட்டுமே பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே படாது. இப்போ ரீசெண்டாக நம்ம ஏகே சார், அஜித்குமார் சார் கூட எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. அஜித்குமார் சாரோட அம்மா வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. சார் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க. அம்மா வருத்தம் தெரிவித்தாங்க. அம்மா இறந்ததுக்கு அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே அந்த சார் முடிச்சுட்டு, நம்ம அஜித் சார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வித்தின் 1 வீக் வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே கஷ்டம்தான் அது வந்து, அம்மா போயிட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, என்னால் கஷ்டம்தான், இருந்தாலும் அதை முடிச்சுட்டு அவர் ரொட்டீன் லைஃபுக்கு வந்துட்டார். அடுத்து ஒர்க்குக்கு அவர் ரேஸுக்கு வந்துட்டார். ஓகேவா? அதாவது அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு, மனசு ஃபுல்லாக நான் கஷ்டத்தை வச்சுட்டு நான் என் வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். திறம்பட நம்ம அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் யாராக இருந்தாலும் சரி நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த ரொட்டீன் லைஃபுக்கு நம்ம போயிடணும். 1 வாரமோ 10 நாளோ பெரிய பெரிய கஷ்டங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். துன்பங்களை தூக்கி எறிங்க, தொடச்சி விடுங்க. என்னன்னாலும் பார்த்துக்கலாம், தட்டி விடுறா பார்த்துக்கலாம்டா. என்னன்னா நம்ம கமல் சொல்கிற மாதிரி பார்த்துக்கலாம். விக்ரம் படத்தில் கமல் சொல்லுவாப்பில்ல, அந்த மாதிரி தான் பார்த்துக்கலாம். ஸோ எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க. வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது. நீங்கள் வாழ்க்கையை ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு கவலைக்குள்ளே மட்டும் சிக்கிறாதீங்க. ஸோ கவலையை விட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காது. கவலைப்பட்டுக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. கவலையெல்லாம் தூக்கி எறிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உழைங்க. நீங்கள் எடுத்த துறையில் கட்டாயம் உழைச்சி இன்ஷால்லா உங்கள் துறையில் நீங்கள் உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. கவலையை தூக்கி எறிங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது எல்லாத்துக்குமே இன்ஷால்லா. ஓகே, இன்ஷால்லா அப்துஸ் வாய்ஸோட கடைசி வரைக்கும் இணைஞ்சிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. நல்ல வீடியோஸோட இந்த அப்துஸ் வாய்ஸ் உங்கள்கிட்ட வருவான். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. டே பை டே உங்கள் லைஃப்க்கான அப்டேட்டை அப்துஸ் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறான். இன்ஷால்லா அப்துஸ் வாய்ஸோட கடைசி வரைக்கும் இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.